அருகே சிப்காட் பகுதியில் 17 தினங்களாக சுற்றி வரும் ஒற்றை யானையை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் இரண்டாவது நாளாக இன்றும் முயற்சி மேற்கொள்கின்றனர். இது பற்றிய தகவல்களோடு களத்தில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், கிட்டத்தட்ட 17 நாட்களாக தொடர்ந்த முயற்சி ஏன் தோல்வியடைய காரணம்? இது குறித்து சொல்லுங்க. உமா, அதாவது ஹொசூர் சிப்காட் பகுதியில் கடந்த 17 நாட்களாக சுற்றித் திரிகின்ற அந்த யானையை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவதற்கான பணிகளில் தொடர்ந்து வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்காக நேற்றே நாம் பார்த்தோம் 3 கும்கி யானைகள் பொள்ளாச்சியிலிருந்து இதற்காக வரவழைக்கப்பட்டது. ஆனால் கும்கி யானைகளை கொண்டு அந்த யானையை துரத்துகின்ற அந்த பணி என்பது தோல்வியில் முடிந்த நிலையில் வனத்துறையினர் அடுத்த நடவடிக்கையாக மயக்க மருந்து செலுத்துகின்ற பணியை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த மயக்க மருந்தை செலுத்துவதற்காக மேற்கொண்ட முயற்சி என்பது பொதுவாகவே மயக்க மருந்தை செலுத்துவதற்கு யானை இருக்கின்ற இடத்தை குறித்து ஆராய வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அதேபோல் நேற்று முழுவதும் அந்த யானையை ஆராய்ந்து அந்த யானைக்கு எத்தனை அளவு உள்ள மருந்து, அதாவது மயக்க மருந்தினை செலுத்த வேண்டும் என்ற அந்த பணிகளை முடித்தார்கள். இந்த பணிகளை, அதாவது இந்த மயக்க மருந்தை செலுத்துவதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய அந்த ஆயத்த பணிகள் அனைத்தையும் முடிப்பதற்கு நேற்று மாலை ஆகிவிட்டது. அதாவது 3 மணியும் நெருங்கிவிட்டது. அதன் காரணமாக நேற்று மாலை வேளைகளில் இந்த மயக்க மருந்தை செலுத்துவோமேயானால் அது யானையின் உயிர்க்கே ஆபத்தாகிவிடும் என்ற நிலையில் இந்த மயக்க மருந்தை செலுத்தாமல் அந்த முயற்சியை நேற்று கைவிட்டார்கள். இன்று இரண்டாவது கட்டமாக அந்த முயற்சியை மேற்கொள்வதற்காக அனுமதிக்காக காத்திருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த அனுமதி கிடைத்தவுடன் இன்று உடனடியாக, அதாவது அனைத்து ஆயத்த பணிகளும் முடிவடைந்து தற்போது தயார் நிலையில் உள்ளதால் இன்று அந்த பணி வெற்றிகரமாக முடிவடையும் என்று வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உமா, ஆனந்த், தற்போது அந்த யானை எங்க இருக்கு? இது குறித்து தகவல் இருக்கா? நிச்சயமாகுமா, நாம் அந்த காட்சியை இப்ப பார்க்கலாம். அதாவது பார்த்தோம்னா நம்ம இப்ப இந்த ஹொசூர் சிப்காட் பகுதியில் உள்ள அசோக் லேலாண்ட் தொழிற்சாலை வளாகத்திற்குள்ள உள்ள ஒரு அடர்ந்த புதற்காட்டு பகுதியில் தான் அந்த யானை மறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வளாகத்தை பார்த்தோம்னா 50 ஹெக்டருக்கும் அதிகமான ஒரு பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த தொழிற்சாலையோட பின் பகுதியில பார்த்தோம்னா ஒரு அடர்ந்த காடுகள் இருக்கு, புதற்காடு இருக்கு. இந்த புதற்காட்டிற்குள்ளதான் கடந்த ஒரு வாரமா இந்த யானை தஞ்சமடைஞ்சிருக்கு. இதற்கு, அதாவது இந்த பகுதிக்குள் வருவதற்கு முன்பாக சிப்காட் பகுதியில் வெளிப்புறங்களில், அதாவது நெடுஞ்சாலையை ஒட்டிய ஒரு ஏரி பகுதியில் புகுந்திருந்த அந்த யானை தற்போது மிக பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடிக்கொண்டது. அதன் காரணமாகவே மிகவும் பாதுகாப்பாக உணர்வதன் காரணமாகவும் இந்த வளாகத்தை சுற்றிலும் ஏராளமான உணவும் அதேபோல் மிக அருகாமையவே, அதாவது இந்த தொழிற்சாலையின் வளாகத்தை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிலேயே தென்பெண்ணை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே உணவு தேவைக்காகவும் தண்ணீரும் மிக எளிதாக கிடைப்பதனாலும் இந்த வளாகத்திற்குள் நல்ல பாதுகாப்பும் இருப்பதன் காரணமாக அது அதற்குள்ளாகவே இருக்கிறது. இதனை பிடிக்க வந்துள்ள வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினருக்கும் இது ஒரு ஏற்ற இடமாகவே உள்ளது. ஏனென்றால் அந்த மயக்க மருந்து செலுத்தி யானையை பிடிக்கும் போது யானை மிகுந்த ஆக்ரோஷமாக செல்லும். அப்போது இந்த வளாகத்திற்குள்ளேயே இருக்கும் என்ற பட்சத்தில் பொதுமக்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கும். எனவே இன்று இந்த வளாகத்திற்குள்ளேயே வைத்து அந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்துக் கொள்வார்கள். இந்த மயக்க ஊசி செலுத்தும் பொழுது பார்த்தோமேயானால் முதல் 20 நிமிடங்களுக்கு யானை கட்டுக்கடங்காமல் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும். பிறகு அரை மயக்க நிலைக்கு வந்ததன் பிறகு 2 கும்கி யானைகள் அதன் அருகாக சென்று பெல்ட் மூலமாக அந்த யானையை பிணைக்கப்படும். அதாவது அந்த 2 யானைகளுக்கு மத்தியில் இந்த காட்டு யானை பிணைக்கப்பட்டு பாதுகாப்பாக வாகனத்தில் ஏற்றப்பட்டு பாதுகாப்பான வனப்பகுதியில் கொண்டு அப்புறப்படுத்தப்படும் என்பது வனத்துறையின் தகவலாக உள்ளது. உமா, ஆனந்த், அதாவது தற்போதைக்கு கும்கி மற்றும் மயக்க மருந்து இவை இரண்டும் தோல்வி அடைந்திருக்கிற இந்த நிலையில வனத்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது இருக்கா? நிச்சயமாக உமா, அதாவது முதலில் இந்த யானையை அதாவது இந்த பகுதிக்கு வந்த நாள் முதலாகவே வன ஊழியர்களை கொண்டு பட்டாசு வைத்தும் தீப்பந்தங்களை காட்டியும் சப்தங்களை எழுப்பியும் அந்த யானையை இரவு நேரத்தில் விரட்டிவிடலாம் என்பது அவர்களின் கணிப்பாக இருந்தது. அந்த முயற்சியை தொடர்ந்து 10 நாட்களுக்கும் மேலாக கிருஷ்ணகிரி மாவட்ட வனத்துறையினர் மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த பணி தோல்வியடைந்ததன் காரணமாக அடுத்த கட்டமாகத்தான் கும்கி யானைகள், சிறப்பாக பயிற்சி பெற்ற கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டது. கும்கி யானைகள் மட்டுமில்லாமல் பொள்ளாச்சி டாப்செல் பகுதியிலிருந்து இந்த யானைகளை பிடிப்பதில் திறமையான 15 சிறப்பு வீரர்களும் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வந்தும் இந்த கும்கி யானைகள் மூலமாக அதனை விரட்ட முடியவில்லை. ஏனென்று பார்த்தோமேயானால் தற்போது இந்த பகுதியில் புகுந்துள்ள யானை என்பது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு யானையாக உள்ளது. கிட்டத்தட்ட 10 அடி உயரத்திற்கு மேலாக உள்ளது. அதாவது இதனை பிடிக்க வந்துள்ள கும்கி யானைகளை காட்டிலும் இது மிக பெரிய அளவில் இருப்பதன் காரணமாக அதனை இந்த கும்கி யானை, அதாவது அந்த காட்டு யானை கும்கி யானைகளை தாக்கிவிடும், கும்கி யானைகளுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதால் கும்கி யானைகளை கொண்டு விரட்டுகின்ற அந்த பணியை கைவிட்டார்கள். அடுத்த கட்டமாக
வேறு வழியே இல்லாமல் இதற்கு மயக்க மருந்து தான் வழங்க வேண்டும், மயக்க மருந்து வழங்கிதான் அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியை மேற்கொண்டார்கள். இந்த மயக்க மருந்து வழங்குகின்ற பட்சத்தில் அந்த காட்டு யானைக்கு உயிரிழப்பு கூட ஏற்படலாம் என்கின்ற பாதிப்பு இருக்கின்ற பட்சத்தில் உயர் அதிகாரிகளையும் அனைத்து அரசு தரப்பு அதிகாரிகளிடமும் அனுமதி பெற்றுவதற்காக நேற்று காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அனுமதி வந்ததன் பிறகு அந்த யானைக்கான மருந்து செலுத்துகின்ற அந்த முன் ஆயத்த பணிகள் அனைத்தையும் மேற்கொள்ளப்பட்டது. மாலைதான் அதற்கான அனுமதியும் அந்த ஆயத்த பணிகளும் முற்றிலுமாக முடிந்த நிலையில் நேற்று வெளிச்சம் குறைந்ததன் காரணமாக அந்த யானையை பிடிக்கின்ற அந்த முதல் கட்ட முயற்சியை கைவிட்டார்கள். ஏனென்றால் மயக்க மருந்து செலுத்திய பிறகு ஒருவேளை இரவாகி விடும் பட்சத்தில் அந்த யானை காட்டிற்குள் எங்கென்று சென்று மறைந்து விடும் பட்சத்தில் தொடர்ந்து யானை மயக்கமாக இருக்கும் பட்சத்தில் இரவு நேரத்தில் தேட முடியாது. எனவே நேற்றைய அந்த முயற்சி கைவிடப்பட்டு இன்று இரண்டாவது கட்ட முயற்சிக்கான அனுமதி பெறப்பட்டு தயார் நிலையில் காத்திருக்கிறார்கள். எப்படி இருப்பினும் இன்று பிடித்து விடுவோம், மயக்க மருந்து செலுத்தி இன்று பிடித்து விடுவோம் என்பது வனத்துறையினரின் அறிவுரையாக உள்ளது. உமா.